அஞ்சலி, வா வா! நான் வாங்கின்னு வந்த பொருளெல்லாம் உன்கிட்ட காட்டுறேன். சாமி கும்பிட எவ்வளோ பொருள் வாங்கின்னு வந்திருக்கேன் பாரேன். இதுக்கு முன்னாடி அந்த மாரி நீ பார்த்துருக்கியான்னு ஃபர்ஸ்ட்டு பாரு வா! நான் உனக்கு காமிக்கிறேன். வெளிய தான் வச்சிருக்கேன். இதோ எடுத்துட்டு வரேன். என்னது எங்க அம்மா பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? பார்க்கலாம் அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. பாரு இந்த பெட்டி ஃபுல்லா இருக்கு. அந்த அண்ணா கவர் இல்லன்னு பெட்டியில போட்டு குடுத்துட்டாரு. வா வா காமிக்கிறேன். பாரேன் இந்த பாக்ஸ்ல தான் இருக்கு எல்லாமே. நான் ஒண்ணொண்ணா எடுத்து காமிக்கட்டா? இங்க பாரு ஃபர்ஸ்ட்டு அர்ச்சனை பையி, அதுக்கப்புறமேட்டு மாலை, தட்டு பாத்தியா? 2 தட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் கண்ணாடி, 2 கண்ணாடிம்மா, தேங்கா, அப்புறம் மஞ்சள், குங்குமம் எல்லாமே இருக்கு. அம்மா இதெல்லாம் எதுக்கும்மா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க வாங்கவே மாட்டீங்களே! நம்ம வீட்ல இந்த மாரிலாம் இருந்ததே கிடையாதே! இவ்வளோத்தையும் எதுக்கும்மா வாங்கிட்டு வந்தீங்க? ஏய் நான் தான் சொன்னேன்ல, வரலட்சுமி நோம்பு கும்பிட போறேன்னு சொல்லிட்டு. அதனால இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் நெறையா இருக்கு. கொட்னா தான் தெரியும். பாத்தியா? தேங்காய், மஞ்சள், குங்குமம் எல்லாமே வரும். ஃபுல்லா கொட்டிர்றேன். கொட்டி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு மஞ்சள், குங்குமம் செட்டு, அதுக்கப்புறம் மாலை. இங்க பாத்தியா? குட்டி பெல்லு. பெல்லு கூட சூப்பரா இருக்கும். அடிச்சா நல்லா சவுண்டு கேக்குதுல்ல? குட்டி பெல்லு. அதுக்கப்புறமேட்டு இங்க பாத்தியா? இந்த கலர் மாலை, அப்புறம் தாலி சரடு, அப்புறம் மஞ்சள் குங்குமம் டப்பா, குட்டி குட்டியா தேங்காய் இருக்கும்ல, அந்த தேங்காய்லாம் பாத்தியா? சூப்பரா இருக்கா? இந்த மாரி தேங்காய் நீ முன்னாடி பார்த்துருக்கியா? எவ்ளோ அழகா இருக்கு பாரு குட்டி குட்டி தேங்காய். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா, வேற என்ன இருக்கு? இங்க பாருடி! வாழைப்பழம். வாழைப்பழம் நல்லா இருக்கா? இந்த வாழைப்பழம் கூட சூப்பரா இருக்கும். எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். வாழைப்பழம், வெத்தல பாக்கு எல்லாமே வைப்போம்ல. நம்ம வந்து ஒரு தேங்காய் வச்சிடலாம். அப்புறமா வந்து ஒரு வெத்தல பாக்கு வச்சிடலாம். வெத்தல பாக்கு வாங்கிட்டு வரணும்டி, பாக்கு இல்ல. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்கும டப்பா. இந்த 2 டப்பா இருக்குல்ல, இது ஒரு டப்பா, இது ஒரு டப்பா. இத வச்சு வரவங்களுக்கு குடுக்க போறேன் நானு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்கா? அவ்வளதான். இதுக்கப்புறமேட்டு வருஷம் வருஷம் இந்த சடங்கு நான் செய்ய போறேன். இந்த நோன்பு வந்து நான் செய்ய போறேன். சரிம்மா? சூப்பரா இருக்கும் இதுக்கப்புறம். இங்க பார்த்தியா? வேணுனா நம்மளுக்கு ரொம்ப நெருங்குனா வருவாங்கல்ல, உங்க சித்தி, பெரியம்மா அந்த மாரி வரவங்களுக்கு ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி கூட சூப்பரா இருந்துச்சு. 2 கண்ணாடி தான் இருந்துச்சு. 2 தான் வாங்கிட்டு வந்தேன்டி நானு. அந்த வாழைப்பழம் காலி ஆயிடுச்சுன்னா, இந்த வாழைப்பழம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா இது எல்லாமே? அம்மா சூப்பரா இருக்கும்மா. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என் ஃப்ரெண்ட் இருக்கால்ல, ரம்யா. அவ வீட்ல கூட இந்த மாரி தான் அவங்க அம்மா வருஷம் வருஷம் கும்பிடுவாங்க தெரியுமா? நான் கூட ஒரு வாட்டி உன்ன கூப்ட்டு போனேனே! ஏய் ஆமாண்டி கூட்டு போனேன். ஆனா அது கொலுக்கு கூட்டு போனேன். இதுக்கு கிடையாது. கொலுன்றது சாமி நெறைய படியில வச்சு கும்பிடுவாங்கல்ல, அதுதான் கொலு. இது வந்து ஒரே ஒரு சாமி தான் வச்சு கும்பிடுவோம். ஓ! அப்படியா? சரி, சரி. சாமிலாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லடி நான் தவளையில தான் பண்ண போறேன். நம்ம வீட்ல ஒரு தவள இருக்குல்ல, அது மேல தான் ஒரு தேங்காய் வச்சு பண்ண போறேன். பண்ணும்போது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லு. சரிங்கம்மா, நான் பண்ணும்போதே வரேன். இப்போதைக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருங்கம்மா. அம்மா இந்த தட்டு எதுக்கும்மா வாங்கிட்டு வந்தீங்க? இந்த தட்டா சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கோசரம் வாங்கிட்டு வந்தேன்டி நானு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா 2 தட்டு? 2 தட்டு ரூ. 100 சொன்னாங்க. அதனால 2 தட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் அஞ்சலி கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். இந்த ஸ்டாண்டு கரெக்ட்டா இருக்குமான்னு பாரு. நம்ம சாமி வச்சு பூஜை பண்றதுக்கு. இது கரெக்ட்டா இருக்குமா? இல்ல இது கரெக்ட்டா இருக்குமான்னு பாருடி. இது மேல சாமி வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம என்கிட்ட 3 தவளை இருக்கு. 1 குடம் இருக்கு. இப்போ இந்த 2 தவளையில எந்த தவளையில தேங்காய் வச்சு பூஜை பண்ணலான்னு பாரு. இந்த தவளையா, இந்த தவளையான்னு பாரு. தேங்காவோட வாய் எப்படி இருக்கோ அந்த மாரி தான் வச்சு பண்ணணும். சரியா? எங்கடி போயிட்ட? எவ்வளோ நேரம்டி நான் கத்திட்டு இருக்கிறது? வரவே மாட்டியா நீ? அம்மா இருங்க இருங்க வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் இருங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் விளையாடலான்னு போனேன். அதுக்குள்ள கூப்பிட்டீங்க. சரி, சரி. என்ன சொன்னீங்க? இந்த இந்த குடம்லாம் எதுக்கும்மா எடுத்து வச்சிருக்கீங்க? ஏய் சொன்னதே புரியலையா உனக்கு? நானு சாமி கும்பிடணும். இதுக்குள்ள தான் வந்து தேங்காய் வச்சு சாமி கும்பிடணும். கலசம் மாரி ரெடி பண்ணி தெரியுமா? அதனால தான். ஓ! அப்படியா? எது தேங்காய் எடுத்துட்டு வாங்க. நம்ம எதுல வந்து கரெக்ட்டா இருக்குமோ அத வந்து கழுவி, குங்குமஞ்ச வச்சு நம்ம அதையே எடுத்து வச்சுப்போம். நீங்க எதுக்கு இது அதுவான்னு பார்த்துட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அந்த தேங்காவ எடுத்துட்டு வாங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஆ ஸ்டூல் சொன்னீங்களா? இந்த ஸ்டூல் பார்த்தீங்க அப்டின்னா, அம்மா பெருசா இருந்தா தாம்மா எதா இருந்தாலுமே அழகா இருக்கும். அதனால நீங்க பெரிய ஸ்டூல் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டூல் நல்லாருக்கு. எங்க வைக்கணும்னு சொல்லுங்க. ஏய் ஃபர்ஸ்ட் பெருக்கணும்டி வீட்ட. அந்த தொடப்பம் இருக்கு பாரு கதவுக்கு பின்னாடி. அங்க போய் தொடப்பம் எடுத்துட்டு வா போ. ஃபர்ஸ்ட் வீட பெருக்கலாம். வீட பெருக்கி நல்லா மாப்ப போட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு போயிட்டு நம்ம வந்து சாமி அரேஞ்ச் பண்ணி வைப்போம். அதனால இதெல்லாம் எடுத்து இப்படி கொஞ்சம் ஓரமா நவுத்தி வச்சுடுறேன். சரியா? இப்படி ஓரமா இருக்கட்டும். தேங்காய் அப்புறமா எடுத்து அடுக்கி வச்சுப்போம். சரி. சீக்கிரமா எடுத்துட்டு வா. எவ்வளோ நேரம் ஆகுது பாரு. கத்திக்கிட்டே இருக்கேன் நானு. தொடப்பம் இங்க தான் இருக்கு. அம்மா என்ன தொடப்பம் எடுத்துட்டு வந்து சொன்னாங்கன்னு தெரியலையே. இங்க 2 தொடப்பம் இருக்கு. 2 தொடப்பமுமே எடுத்துட்டு போய் குடுப்போமா? இல்ல போய் கேட்டு வருவோமா? சரி நம்ம போய் கேட்டே வருவோம். அவங்க என்ன தொடப்பம் எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு.
எனக்கு தெரிஞ்சு இந்த தவளை தான் கரெக்டா இருக்கும் போல. பார்க்கலாம். ஆல்ரெடி இதுல தான் மஞ்சள் தண்ணிலாம் காய்ச்சி வச்சேன் முன்னாடி. அதனால இந்த தவளை கரெக்டா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, அம்மா என்னடி தொடப்ப தானே எடுத்துட்டு வர சொன்னேன். அம்மா அங்க 2 தொடப்பம் இருக்கு. நான் எந்த தொடப்பமா எடுத்துட்டு வர்றது? ஏய் வீட பெருக்கும்ல அந்த தொடப்ப எடுத்துட்டு வா. ஓ அதுவா? சரி, சரி. ஆனா அங்க இருக்கிற மாரியே தெரியலையே. ஏய் அது வேற மாரி இருக்கும்டி. ஓ அப்படியா? சரிம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ! இவள வேற வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. எப்படிதான் சாமி கும்பிட்டு முடிக்க போறேனோ! இவங்க தானே ஒழுங்கா சொல்லியிருக்கணும். இந்த தொடப்பத்துல எந்த தொடப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சரி. நான் நினைக்கிறேன் அந்த பச்சை கலர் தொடப்பம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தொடப்பமா தான் இருக்கும். இந்த தொடப்பத்த பெருக்கி பார்ப்போமா? ஆமா, இந்த தொடப்பம் தான். இது வந்து பாத்ரூம் கழுவும், வாசல் கூட்டுவோம். அந்த தொடப்பம் போல. இது நம்மளுக்கு வேண்டாம். நாம இந்த தொடப்பத்தையே எடுத்துக்கிட்டு போவோம். அம்மா குப்பையா இருக்கு. செடிக்கு வேற அம்மா தண்ணியே ஊத்தல போல. அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொல்லணும். என்னம்மா செடிக்கு தண்ணியே ஊத்தலையா அப்படின்னு கேட்கணும். சரி, சரி. ஏம்மா என்ன அந்த செடிக்கு தண்ணியே ஊத்தலையா நீங்க? எவ்ளோ வாடி போய் இருக்கு தெரியுமா? இந்தாங்க இந்த தொடப்பமான்னு பாருங்க. இந்த தொடப்பமா அது? இங்க பாருங்கம்மா உங்கள தான் கேட்கிறேன். அம்மா இந்த தொடப்பம் தானே நான் பெருக்கி பார்த்தேன். நல்லா தான் பெருக்குச்சு. அதனால தான் இந்த தொடப்பம் எடுத்துட்டு வந்தேன். இந்த தொடப்பம் தானே சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா இந்த தொடப்பம் தான். ஆனா வேற தொடப்பம் ஒண்ணு வாங்க வேண்டியது இருக்கு. மார்க்கெட் போனா நான் வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு வாங்க முடியாது. சரி, சரி அந்த இடத்த கிளீன் பண்ணலாம் வா. நல்லா பார்த்துக்கோ. இந்த இடத்த தான் நான் கிளீன் பண்ண போறேன். அதனால ஃபர்ஸ்ட் இந்த பெருக்கிடலாம் எல்லாத்தையும். பெருக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மாப் போட்டுடலாம். சாமிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு அடுக்கணும். சரியா? பெருக்கி முடிச்சுட்டேன்டி. அந்த மாப் எடுத்துட்டு வரியா? தண்ணி நனைச்சு நல்லா நனைச்சு எடுத்துட்டு வா பக்கெட்டில. சரி மாப்ப போட்டுடலாம். அப்பாடி! இப்பதான் நல்லா கிளீனா ஆயிடுச்சு இந்த இடமே. ஒட்டன அடிக்கலையே. ஒட்டட குச்சி வேற இல்ல. சரி, சரி. அவர் வந்தா அடிக்க சொல்லுவோம். ஏய் அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வாடி. அம்மா, அம்மா இந்தாங்க. ஸ்டூல் தானே கேட்டீங்க? இந்த ஸ்டூல் தானே? இப்படி வச்சுக்கோமா? இப்படி வச்சுட்டு எந்த தவள சொன்னீங்களோ, அந்த தவளைய எடுத்து இங்க வைக்கணுமா? இங்க வைக்கணுமா? ஏய் மேல தானே சாமி உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ மேலேயே வை. கீழலாம் வைக்காதீங்க. நீங்க போயிட்டு வரதுக்குள்ள அது கலைஞ்சு போயிடும். சரிங்கம்மா மேலேயே இருக்கட்டும். இந்த இடத்துலயே இருக்கட்டும். நீங்க போய் தேங்காய் எடுத்துட்டு வாங்கம்மா. தேங்காய்லாம் எங்க வச்சிருக்கீங்க? அம்மா தேங்காய் போய் எடுத்துட்டு வாங்க. தேங்காய்லாம் எங்க வச்சிருக்கீங்க? ஓ தேங்காவா? அந்த டப்பால தான் போட்டு வச்சிருந்தேன். ஓ டப்பாலயா? சரிங்கம்மா. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க. அப்படி என்ன பண்ண போறீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். இந்த பாப்பா இந்த 3 தேங்காய் இருக்கு. இந்த 3 தேங்காய்ல எந்த தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. சரியா? அந்த குடத்த இங்க எடுத்துட்டு வா. இப்படி வச்சிரு. இந்த தேங்காய் உள்ள போதான்னு பார்க்கலாமா? ஏய் இது உள்ள போகுதுடி. இது வேண்டாம். இங்க பாரு அதோட குட்டியா இருக்கு. இந்த தேங்காய் எப்படி இருந்தாலும் உள்ளதான் விழுந்துரும். எனக்கு தெரியும். அதனால இந்த தேங்காய் வேண்டாம். இது வேணா இப்படி வச்சு பார்க்கலாம் நிக்குதான்னு. கரெக்ட். இந்த தேங்காய் தான் நிக்குது. அப்ப அம்மா நீங்க இந்த தேங்காய் வச்சே பண்ணுங்க. இதுதான் கரெக்டா இருக்கும் போல உங்களுக்கு. இந்த தேங்காவை வச்சு பண்ணுங்கம்மா. அப்ப நான் இத தூக்கி மேல வைக்கிறேன். அப்புறம் இதுக்குள்ள என்ன பண்ணணும்? மஞ்சள்லாம் தடவணும்ல. அம்மா மஞ்சள்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இங்க பாருங்க மஞ்சள் தடவணும். அதுக்கப்புறமேட்டு அதுல வந்து இலைலாம் வைப்பாங்கல்ல. இலைலாம் வாங்கிட்டு வாங்க. வேப்பிலை இலை வாங்கிட்டு வாங்கம்மா. சரிடி, சரிடி. எல்லா இலையும் வாங்கிட்டு வரேன். இது வந்து இப்போதைக்கு இங்க எடுத்து வச்சிடலாம். இன்னும் சாமி ரெடி பண்ணாதனால நம்ம எடுத்து இப்படி கீழே வச்சுக்கலாம். இல்லைன்னா சாமி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு. நல்லா இருக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல விஷ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.